ஹாய் டிஎன்பிசி ட்ரீமர்ஸ். நம்மளுக்கு குடியுரிமைனாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? குடியுரிமை சட்டம் எப்போ ஏற்றுனாங்க? 1955ல் ஏற்றினாங்க. அதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ அது தவிர்த்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எந்த பகுதினா பகுதி 2 தான் நம்ம அட்டவணையில் வரும். அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. விதி 5 to 11 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ குடியுரிமைனாலே நம்மளுக்கு அந்த சட்டம் 1955 ஞாபகம் வரும்னா அடுத்து பகுதி 2, அதுக்கடுத்து விதி 5 to 11. ஸோ இது எல்லாமே எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விதி 5. விதி 5னா இந்தியாவில் பிறந்தவர்களுக்கான குடியுரிமை, அதாவது இந்தியாவை உறைவிடமாக கொண்டவர்களோட குடியுரிமை தான் நம்ம வந்து விதி 5 அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் விதி 6 பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் இந்தியா எல்லை பிரிவினருக்கு முன்னாடி அடுத்து எல்லை பிரிஞ்சதுக்கப்புறம். ஸோ அப்போ 1948 ஜூலைக்கு பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்கள்ல, அவங்களோட குடியுரிமை வந்து விதி 6. அதே விதி 7 பார்த்திங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் இந்தியா 1949க்கு முன்னாடி வந்திருக்க வேண்டும். அது வரைக்கும் உள்ளது வந்து விதி 7 வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்போ விதி 6க்கும் விதி 7க்கும் கொஞ்சம் தான் டிஃபர் ஆகும். 1948 ஜூலைக்கு முன்னாடி இருக்கணும், அதுக்கடுத்து 1949க்கு முன்னாடி இருந்திருக்கணும். ஸோ அந்த 2 குடியுரிமை தான் விதி 6ம் விதி 7ம். ஸோ அதுக்கப்புறம் விதி 7 பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கு வெளியே வசிப்பவர்கள், அதாவது அயல் நாட்டின் மரபு நம்ம இது வச்சுருப்பாங்க, ஆனால் அயல் நாட்டின் மரபு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதே இது விதி 9 வந்து இந்திய குடியுரிமை வேண்டான்னு விட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கேருந்து அங்கே போய் செட்டில் ஆனோனையும் வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ விதி 10 வந்து இந்திய குடியுரிமை வந்து வேணும்னு சொல்லி சில பேர் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அதாவது ஒரு பரம்பரை ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னொரு பரம்பரை விட்டுருப்பாங்க, ஆனால் அதே இது 3ஆவது தலைமுறை வந்து வேணும்னு சொல்லி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே விதி 10 ஃபாலோ பண்ணுவாங்க. விதி 11 வந்து பாராளுமன்றம் நினைத்தால் மாற்றலாம். அதாவது இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து இங்கேருந்து செட்டில் ஆகிறாங்களா, அவங்களுக்குன்னு புது சட்டம் கொண்டு வந்து அவங்களுக்கு சில ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாராளுமன்ற நேரத்தில் அவங்க புதிய சட்டம் கொண்டு அவங்க எல்லாமே எதில் வருவாங்கன்னா விதி 11ல். ஸோ அப்போ நம்மளுக்கு குடியுரிமைனாலே நம்மளுக்கு என்னென்ன வரும்? 1955 வரணும், பகுதி 2 விதி 5 to 11. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.